ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பாருங்க என் கம்பேக்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் தெரியுமா? நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ட்ரெஷர் ஹண்ட் ஒரு புதையல் வேட்டை படத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, டாக் ட்ரெய்னரா இருக்க நம்ம படத்துடைய ஹீரோ அவருடைய வேலை போனதுனால கார்ல நாயை கூட்டிட்டு அவரோட சொந்த ஊருக்கு போயிட்டு இருக்காரு. அப்படி போற வழியில ஒரு சில எதிர்பாராத சூழ்நிலையால நடுவுல ஒரு ஊர்லயே தங்குற மாதிரி ஆயிடுது. ஹீரோக்கு அங்க தங்குறதுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. ஆனா அங்க இருக்கும்போது தான் ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த ஊரே பேங்க்ல கடன்ல இருக்குன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அந்த ஊரை யாரோ ஆக்கிரமிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோ வளர்க்குற நாய்க்கும் அந்த ஊர்ல இருக்க ஒரு சின்ன பையனுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆகுது. அந்த பையனுக்கு அந்த ஊரை காப்பாத்தணும்னு ஆசை. எப்படி அதை பண்ண போறான்னு பார்த்தா அப்புறமா தான் தெரிய வருது, பல வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பைரட் அவனுடைய புதையல அந்த ஊர்ல ஏதோ ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அந்த பையனும் அந்த நாயும் ஒன்னா சேர்ந்து அந்த புதையலை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? அங்க இருக்கிறது உண்மையிலே புதையல் தானா, இல்ல கட்டுக்கதையா, இல்ல புதையல்ங்கிற பேர்ல வேற ஏதோ ஒண்ணு ஒளிச்சு வச்சிருக்காங்களா? இது எல்லாத்தையுமே 2014ல ரிலீஸ் ஆன பேட்டோவன் ட்ரெஷர் டெய்லுங்கிற இந்த படத்துல தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இது குரல் தமிழ் சேனல். வீடியோக்கு கீழே ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல ஃபாலோ பட்டன் இருக்கு. பண்ணியாகணும்னு சொல்ல வரல, வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்க. நான் உங்களோட நண்பன் மச்சான் தோஸ்து அமிகோ. படத்துடைய ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சேஃப்டி வால்ட்டுக்குள்ள நின்னுட்டு இருக்க ரெண்டு பேரை காட்டுறாங்க. அதுல ஒருத்தர் என்னோட பொக்கிஷத்தை இங்க வைக்கிறது சேஃப் தானா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அரசே, இந்த நாட்டுடைய அரசர் நீங்க, உங்களுடைய பொக்கிஷம் எங்க கெசினோல இருக்குது எங்களுக்கு பெருமை, கவலையே படாதீங்க. இந்த இடத்த சுத்தி லேசர் ப்ரொடெக்ஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம மேலேயும் செக்யூரிட்டிஸ்க்கு ஆளுங்க இருக்காங்க. சோ உங்க பொக்கிஷத்துக்கு எதுவும் ஆகாது, நீங்க வாங்க, நான் உங்களை கெசினோக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த அரசர் அங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போறான். இப்ப அந்த சேஃப்டி வால்ட்டுக்குள்ள வெண்ட் வழியா ஏதோ ஒரு நாய் உள்ள வருது. இவர் தான் இந்த படத்துடைய செகண்ட் ஹீரோ மாதிரி. பேரு பேட்டோவன். நம்ம கவுண்டமணி சார் ஸ்டைல்ல நாயினே கூட்டுப்போம். இப்ப அந்த நாய் அந்த வால்ட்டுக்குள்ள வர இந்த சைடு அந்த அரசரை கெசினோல விட்டுட்டு அந்த ஆள் அங்க இருந்து போலாம் தான் பாக்குறான். டக்குன்னு அந்த ரூம்ல இருக்க வெண்ட்ல நம்ம நாயுடைய முடிய பார்த்துட்டு, அந்த சகலகலா வல்லவன் உள்ள வந்துட்டான்டா, சீக்கிரம் எல்லாரும் சேஃப்டி வால்ட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வேகமா வால்ட் திறந்து உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல நம்ம நாய் அந்த அரசரோட பொக்கிஷத்தை மாட்டிட்டு இருக்கு. இப்ப அந்த நாய் அவன் பிடிக்கலான்னு பார்க்கும்போது நம்ம நாய் அவனை இடிச்சு தள்ளிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கு. இப்ப அங்க உள்ள எல்லாருமே நம்ம நாயை தான் வரட்டிட்டு இருக்காங்க. நம்ம நாய் யாரு என்னன்னு பார்க்கலையே. குறுக்க அந்த அரசரே வரும்போது கூட நீ யாரா கோமாளின்ற மாதிரி சொல்லிட்டு அவரையும் இடிச்சு தள்ளிட்டு தப்பிச்சு போயிட்டு இருக்கு. இப்ப பால்கனி கிட்ட போயிட்டு அங்க இருந்து கீழே குதிக்கும்னு பார்த்தா அங்கே நின்னுட்டு இருக்கு. இப்ப பின்னாடி வர்றவங்க எல்லாம் நம்ம நாயை பிடிக்க போறாங்கன்னு நம்ம பார்த்துட்டு இருந்தா பின்னாடி வந்தவனுங்க அந்த நாய் தப்பிக்கட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. என்னடா நடக்குதுங்கன்னு நம்ம பார்த்துட்டு இருந்தா அது எதுவுமே உண்மை கிடையாது. அந்த இடத்துல மூவி ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. நம்ம நாய் தான் ஹீரோ போல இருக்கு. இப்ப அந்த பால்கனிக்கு இந்த சைடுல, டேய் நாயே, குதிச்சு தொலைடா, மானத்தை வாங்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? இவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ எடி. எடியை பத்தி சொல்லணும்னா இவர் ஒரு டாக் ட்ரெயினரா இருக்காரு. ஸ்பெசிபிக்கா நம்ம நாயுடைய ட்ரெயினர் தான் அவரு. இப்ப இவர் குதிக்க சொல்லிக்கிட்டே இருக்க அந்த சைடு பார்த்தா நம்ம நாய் செத்தவன் வாயில வெத்தலை பாக்க போட்ட மாதிரி அப்படியே நின்னுட்டு இருக்கு. இதை இந்த படத்துடைய டைரக்டர் பார்த்துட்டு, கட் இதோட 44வது டேக், ஏமா ப்ரொடியூசர் நீ தானே காசு போடுற, என்னமோ பண்ணிக்க, லஞ்ச் பிரேக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டைரக்டர் அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப கட் பண்ணி நம்ம நாயுடைய கேரவேன் குள்ள காமிச்சா அந்த இடத்துல ஒரு டாக்டர் நம்ம நாயை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. என்ன சார் ஆச்சு பேட்டவனுக்கு? வழக்கமா நல்லா குஷியா இருப்பான், இப்ப அசைய கூட மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல, பையன் டிப்ரெஷன்ல இருக்கான் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்லும்போது, எது டிப்ரெஷனா? என்ன சார் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்லாம பேட்டவனுக்கு படம் எடுக்கிறதுனா எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? டே பேட்டவன், வாடா நடிக்க போலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது, நாய்க்கு நடிக்க பிடிக்குமா இல்ல அந்த நாய் நடிக்கிறது உனக்கு பிடிக்குமா? அவன் ஒரு நாய்டா, நாயா ட்ரீட் பண்ண அவனை, அது போதும். சரி என்னமோ பண்ணி தொலை, நான் இங்க இருந்து கிளம்புறேன், காசு அனுப்பிச்சு விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டாக்டர் அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப ஹீரோ வெளியே வந்தா அந்த இடத்துக்கு படத்தோட ப்ரொடியூசர் வராங்க. மேடம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்ப மட்டும் டேக் எடுங்க, சிங்கிள் ஷாட்ல ஓகே பண்றானா இல்லையான்னு பாருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது, அத பத்தி தான் நானும் பேசலான்னு வந்தேன். ஷூட்டிங்கை கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம், அடுத்த ஹீரோவை தேடுற வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியல. அடுத்த ஹீரோவை தேட போறீங்களா? ஒரு நிமிஷம், அப்ப எங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்ல வரீங்களா? என்னங்க சொல்றீங்க? இப்ப என்ன வேலையை விட்டு எங்களை ஃபயர் பண்ணி ஃபிளைட் டிக்கெட் போட்டு வீட்டுக்கு அனுப்ப போறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த ப்ரொடியூசர் ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஒரு நிமிஷம், ஃபிளைட் டிக்கெட் கூட கிடையாதா? அப்புறம் நாங்க எப்படி வீட்டுக்கு போறது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, எடி, நீ என்னதான் டாக் ட்ரெயினரா இருந்தாலும் நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அதனால தான் உனக்காக ஒரு கார் ஏற்பாடு பண்ணிருக்கேன், நீ அதை எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசர் போயிடுறாங்க. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ அவரோட நாயை கூட்டிட்டு ஒரு டப்பா கார்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. இப்ப போற வழியில கூட சும்மா இல்ல, நம்ம நாய்க்கு அடுத்த வேலையை தேடிட்டு இருக்காரு. இப்ப கூட ஒரு கம்பெனிக்கு கால் பண்ணிட்டு, பேட்டோவன் 5 படத்துல ஹீரோவா நடிச்சிருக்குமே ஒரு நாய், அவர் இப்ப ஃப்ரீயா தான் இருக்காரு, உங்களுக்காக ஏதாவது ஆட் பண்ணலாமான்னு யோசிக்கிறாரு. பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அந்த நாயா, அதுதான் சரியா நடிக்கலன்னு சொல்லி வேலையை விட்டு தூக்கிட்டானுங்களே அப்படின்ற மாதிரி அந்த சைட்ல இருந்து சொல்றாங்க. அட பாவிகளா, யாரா இந்த நியூஸ் எல்லாம் வெளியே சொல்றது? சார், அதெல்லாம் சும்மா, எங்க பேட்டோவன் அடுத்த தலைமுறைக்கு சான்ஸ்
சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு துப்பாக்கியை வேற ஒருத்தர் கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டாரு. எங்க பேட்டோவனுக்கு பெருந்தன்மை ஜாஸ்தி, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்களும் ஒரு வழியா ஒத்துக்குறாங்க. சூப்பர் சார், அட்ரஸ் சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசிட்டு இருக்க நம்ம நாய் போடுறான் பாருங்க ஒரு பாம்பு. நாத்தம் தாங்க முடியாம நம்ம ஹீரோ காரை கொண்டு போய் நேரா ஒரு இடத்துல சொருகிடுறாரு. என்னத்தரா தின்னு தொலைச்ச, இந்த நாத்தம் நாருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப கார்ல இருந்து வெளியே வராரு. இப்ப நம்ம ஹீரோ இறங்கி பாக்குறாரு. நம்ம ஆளு எதுல வண்டியை விட்டுருப்பாருன்னு பார்த்தா அந்த ஊருடைய நேம் போர்ட்ல தான் வண்டியை விட்டுருப்பாரு. அந்த ஊரோட பேரு ஓமாலி. சரி ஓகே, இந்த ஊருக்குள்ள போயிட்டு நம்ம வண்டிக்கு பெட்ரோல் போட்டு கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆகல. ஐயோ என்னடா பண்றது, சரி வேற வழி இல்ல, தள்ளிட்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கஷ்டப்பட்டு வண்டியை தள்ளிக்கிட்டு அந்த ஊருக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்காரு. இந்த சைடு பார்த்தா நாய் சொகுசா காருக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்ப கட் பண்ணி அந்த ஊர்ல இருக்க ஒரு மியூசியம்ல பிரசன்டேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க ஸ்டேஜ் மேல ஏறி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, 200 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஊருக்கு ஒரு பைரட் வந்தாரு. அவர் வச்சிருந்த புதையல நம்ம ஊர்ல ஏதோ ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 12 மேப்ஸ் உருவாக்குனாரு. அந்த 12 மேப்ஸ்ல ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் அந்த புதையலுக்கு சரியான வழியை காட்டும், மீதி எல்லாமே தப்பான மேப். அது எதுக்காக அவர் பண்ணாருன்னா, அவர் கூட இருக்கவங்க யாராவது அந்த மேப்பை திருடினா கூட உண்மையான மேப் எதுன்னு அந்த பைரட்டுக்கு மட்டும் தான் தெரியும். இன்ன வரைக்கும் அந்த புதையலை நாங்க கண்டுபிடிக்கல, நாங்களும் ஒரு சில மேப் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம், ஆனா அது எல்லாமே ஃபேக்கான மேப் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பிரசன்டேஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் யாரு முன்னாடி பேசிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா எதிரில எவனுமே இல்ல. சரி ஓகே, இன்னைக்கு கடையை சாத்திட்டு கிளம்பிட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அவங்களோட கிளி கிட்ட சொல்லிட்டு அந்த ஃபேக் மேப்பை பார்க்கலான்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரே ஒரு மேப்பை மட்டும் காணோம். அட சாம், திரும்பி ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப கட் பண்ணி அந்த ஊர்ல இருக்க மெக்கானிக் ஷாப்ல நம்ம ஹீரோ அவரோட காரை விட்டுட்டு நின்னுட்டு இருக்காரு. இப்ப அந்த மெக்கானிக் ஹீரோ கிட்ட, சார் உங்க வண்டியில ஏதோ ஒரு பிரச்சனை, வண்டி ஸ்டார்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, யோ லூசாயா நீ, அதான் எனக்கே தெரியுமே, அதை சரி பண்றதுக்கு தானே இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன், உனக்கு உண்மையிலேயே காரை ரிப்பேர் பண்ண தெரியுமா தெரியாதா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, ரிப்பேரா எனக்கா சார், ஐ எம் கார் மெக்கானிக், இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம், நான் சொல்ல வந்தது ஸ்பேர் பார்ட்ஸ் வர்றதுக்கு 2-3 நாள் ஆகும், அது வரைக்கும் இந்த ஊர்ல எங்கேயாவது போய் தங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு டென்ஷன் ஆகுது. யோ நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஆட்கள் தெரியுமா, இவெல்லாம் சினிமா செலிபிரிட்டி, இவன் இங்க இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சா கூட்டம் பிச்சுக்கும், இப்ப பாரு ஒரே கால்ல ஹெலிகாப்டரே வர வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ போன் எடுத்தா போன்ல சிக்னல் இல்ல. அட பாவிகளா, சிக்னலும் இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த மெக்கானிக் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்து அந்த கடையில இருக்க ஒரு ரோலர் போர்ட் மேல நின்னு தான் பேசிட்டு இருப்பாரு. நம்ம நாய் இவ்வளவு நேரம் அமைதியா தான் நின்னுட்டு இருந்திருக்கோம். திடீர்னு என்ன நினைச்சுன்னு தெரியல, பிச்சுக்கிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்குது. இப்ப அந்த கயிறை பிடிச்சிருக்கிறதுனால நம்ம ஹீரோவும் பின்னாடியே ஸ்கேட்டிங்ல போயிட்டு இருக்காரு. இப்ப வேகமா போய் நம்ம ஹீரோ ஒரு இடத்துல தூக்கி வீசிட்டு அந்த நாய் அங்க இருந்து வேகமா எங்கேயோ போயிட்டு இருக்கு. டேய் நில்றா, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பின்னாடியே போயிட்டு இருக்காரு. அங்க அந்த நாய் ஏதோ ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டில வேலி எல்லாம் போட்டிருக்காங்க, அது எல்லாத்தையுமே தாண்டி ஓடிட்டு இருக்கு. இந்த மலையோட எட்ஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துக்கு அந்த நாய் வேகமா போகுது. ஏன்டா போகுதுன்னு பார்த்தா அங்க ஒரு சின்ன பையன் என்ன யாராவது காப்பாத்துங்களேன் அப்படின்ற மாதிரி காத்திக்கிட்டு தொங்கிட்டு இருக்கான். இவனை காப்பாத்துறதுக்காக தான் நம்ம நாய் வந்திருக்கு. யோ யாரையா நீ, சரி ஓகே நல்ல நாயா தான் இருக்க, போய் யாரையாவது காப்பாத்த கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லும்போது நம்ம நாய் ரொம்ப புத்திசாலி போல இருக்கு. சோ கழுத்துல வச்சிருக்க ரோப்பை அந்த பையனுக்கு கொடுக்குது. இப்ப அந்த பையன் அந்த ரோப்பை பிடிச்சிக்க அந்த பையனை நம்ம நாய் மேல தூக்கி எப்படியோ காப்பாத்திடுது. இப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு, கூடவே நம்ம படத்துடைய ஹீரோயினும் அங்க வராங்க. டேய் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் மேப்பை திருடிட்டு புதையல தேடி போகாதன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும்போது, என்னம்மா இப்ப வழக்கமா நான் பண்றது தானே, என்ன தெரியாம வலிக்கிருச்சு, நல்ல வேளை இந்த நாயும் ஹீரோவும் வந்து தாமா என்னை காப்பாத்துனாங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். அந்த பையன் வந்து ஹீரோயினோட பையன், பேரு சாம். இப்ப ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு ஹெலிகாப்டர் வருது. அடேங்கப்பா, இந்த ஊருக்கு ஹெலிகாப்டர்லாம் வருமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, இவ ஒரு கிறுக்க, எங்க ஊருக்கு புதுசா வந்திருக்க பணக்காரன் அப்படின்ற மாதிரி சாம் சொல்லும்போது இப்ப அந்த பணக்காரன் நேரா இந்த இடத்துக்கு வந்துட்டு என்னோட பிரைவேட் ப்ராப்பர்ட்டில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறா. சாரி சார், தெரியாம என் பையன் உள்ள வந்துட்டான், இனி இந்த மாதிரி நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அவங்களோட பையனை கூட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப அந்த பணக்காரன் ஹீரோ கிட்ட, இன்னொரு தடவை நாயை கூட்டிட்டு என் லேண்டுக்குள்ள வந்த அடுத்த நாள் நீ ஜெயில இருப்ப, புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ நாயை கூட்டிட்டு போயிடுறாரு. இப்ப ஹீரோ ஒரு ஹோட்டல்ல தங்கலான்னு வராரு. அங்க அந்த வீட்டு ஓனர் பாட்டி, அறிவில்ல, நான் தான் முதல்லயே சொன்னேன்ல பெட்ஸ் அலௌட் இல்லன்னு, சோ உங்க காசெல்லாம் திரும்ப தர முடியாது, மரியாதையா வெளியே போங்க அப்படின்னு சொல்லி அங்க தங்கியிருந்த ஒருத்தரை வெளியே அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா அந்த ஒரு ஹோட்டல் தான் அந்த ஊர்லயே இருக்கு. சரி வேற வழி இல்ல, இங்கே தங்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அவரோட நாயை அந்த வீட்டுடைய சைட்ல கட்டிடுறாரு. இப்ப அந்த பாட்டி கிட்ட போயிட்டு, பாட்டி ஒரு நாளைக்கு மட்டும் தங்கணும், இங்க ரூம் ரெண்டுக்கு இருக்குன்னு சொன்னாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இப்ப அந்த பாட்டியும் நம்ம ஹீரோ உள்ள கூட்டிட்டு போறாங்க. என்ன பாட்டி, நீங்க தான் இந்த வீட்டுடைய ஓனரா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாப்பா, வழக்கமா இந்த வேலையெல்லாம் ஒரு பொண்ணு தான் பண்ணுவா, ஆனா என்ன பண்றது, இன்னைக்கு நானே எல்லாத்தையும் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பாட்டி உள்ள கூட்டிட்டு போறாங்க. பாட்டி உங்க பேரு மிஸ்ஸஸ் ஒமாலி தானே, இந்த ஊரோட பேரும் ஒமாலி தான், நீங்க என்ன ராஜ பரம்பரையா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, புரியுது, என்ன பார்த்தா எல்லாரும் இளவரசி மாதிரி இருக்குன்னு தான் சொல்லுவாங்க, ஆனா என்ன பண்றது, நான் ராஜ பரம்பரை எல்லாம் இல்லப்பா, என்னோட முன்னோர்கள் தான் முத இந்த ஊருக்கு வந்தாங்க, அதனால தான் இந்த ஊருக்கு என்னோட ஃபேமிலி நேமே இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்லிட்டு, இவர் தான் என்னோட முன்னோர் அப்படின்னு சொல்லி போட்டோவை காட்டுறாங்க. இத பார்த்துட்டு ஹீரோ, ஓ உங்க கொள்ளு
கொள்ளு தாத்தா ஒரு பைரட்டா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, பைரட்டா தம்பி அந்த வார்த்தையெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள சொல்லக்கூடாதுப்பா, அவர் ஒரு பெரிய கேப்டன், நம்பிக்கையின் சிகரம், அத்தனை பேரும் அவரை பார்த்தா மரியாதை கொடுப்பாங்க, பயப்படுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த பாட்டி பில்டப்பா கொடுத்துட்டு இருக்கும் போது, அங்க பாஸ்ட்ல காட்டினா அந்த பாட்டி சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஆனா ஒண்ணுத்துக்கும் உதவாத கேப்டன், குடிச்சிட்டு சும்மா சுத்திட்டு இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாம கடைசியில புதையல மறைச்சு வச்சுட்டு எது உண்மையான மேப்னு சொல்லாததுனால அந்த கேப்டனையே கப்பலை விட்டு வெளியே துரத்தி இருக்கானுங்க. இந்த கதையெல்லாம் நமக்கு காட்டுறாங்க, ஆனா ஹீரோக்கு காட்டல. இப்ப ஹீரோ அந்த வீட்ல உள்ள ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு, இந்த ரூம்ல மட்டும் இல்லப்பா, இந்த வீட்ல இருக்க நிறைய பொருட்கள் 200 வருஷம் பழமையானது. நான் சொன்னேனே என்னோட முன்னர் முத இந்த ஊருக்கு வந்தாருன்னு, அவரு கட்டின வீடு தான் அது. இன்ன வரைக்கும் பாதுகாப்பா புதுமையோட பாதுகாத்து வச்சிருக்கோம். சோ தயவு செஞ்சு இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே உன்னோட வீட்டு பொருளா நினைச்சு பாத்துக்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, திடீர்னு பார்த்தா பின்னாடி கட்டையெல்லாம் உடைஞ்சு விழுது. என்னன்னு பார்த்தா நம்ம நாய் தான் ஹீரோ கட்டி வச்சிருந்தாரு இல்லையா, அந்த இடத்த பிச்சிட்டு வெளியே வந்திருக்கு. இதை ஹீரோ பார்த்துட்டு, பாட்டி எனக்கு ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு, சரி நீங்க ரூம்ல இருந்து வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பாட்டியை வெளியே அனுப்பிச்சிட்டு, இப்ப ஹீரோ சைடுல உள்ள படி வழியா வேகமா கீழே வந்து பாக்குறாரு. அங்க பார்த்தா நம்ம நாய் வீட்ல உள்ள கட்டையெல்லாம் உடைச்சு வச்சுட்டு ஃப்ரண்ட் டோர் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கு. என்னடா பண்ற, அந்த பாட்டி உன்னைய பார்த்தா என்னை கொன்றுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த நாயை மட்டும் தூக்கிட்டு அவருடைய ரூமுக்கு போறாரு. இப்ப பாட்டி இங்க வந்து பார்த்துட்டு, ச்சே இந்த கரையான் தொல்லை தாங்க முடியலப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப ஹீரோ அன்னைக்கு ராத்திரி அவரோட பையனுக்கு கால் பண்றாரு. கால் வாய்ஸ் மெயிலுக்கு போகுது. ஆக்சுவலா ஹீரோட பையன் வேற ஒரு ஊர்ல காலேஜ் படிச்சிட்டு இருக்காரு போல இருக்கு. இப்ப ஹீரோ நடந்த எல்லாத்தையும் சொல்லலாம் தான் வராரு. நாங்க நல்லா இருக்கோம், இந்த படம் ஷூட்டிங்ல தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. என்ன பண்றது, நம்ம படுற கஷ்டத்தை பையன் கிட்டே சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ நாய் கிட்ட சொல்லிட்டு, சரி ஓகே இருடா, உனக்கு தரையில பெட்ஷீட்லாம் விரிச்சு நல்லா குஷன் மாதிரி பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ எந்திரிச்சா நம்ம நாய் பெட் மேல படுத்துக்குது. ஏய் வேணாண்டா ப்ளீஸ், தரையிலேயே படுறா, எனக்கு தூக்கம் வருது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொன்னா, அங்க நம்ம நாய் அசையல. சரி வேற வழி இல்ல, பக்கத்திலேயே படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நாய் பக்கத்துல படுத்து தூங்கிடுறாரு. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோ அந்த பாட்டிக்கு தெரியாம நாய்க்கு சாப்பாடு வைக்கணும்னு சொல்லிட்டு வேகமா தட்டுல சாப்பாடு ரெப்பிக்கிட்டு இருக்காரு. பின்னாடி பார்த்தா ஹீரோயின் நிக்கிறாங்க. காலையில சாப்பாடு முக்கியம் தான், அதுக்காக இவ்வளவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஓ நீங்க தான் இங்க வேலை பாக்குறீங்களா, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, உங்களுக்கு தான் தெரியுமே நான் ஒரு நாய் வச்சிருக்கது, ஆனா இந்த வீட்டு ஓனர் அம்மாக்கு பெட்ஸ்னாலே பிடிக்காது, அதான் தெரியாம சாப்பாடு கொண்டு போயிட்டு இருக்கேன், சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினும் சரின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோ அங்க இருந்து மேல போலான்னு பார்த்தா பின்னாடி ஓனர் பாட்டி வந்துட்டு, தம்பி ரூம்ஸ்ல சாப்பாடு அலௌட் இல்ல, நீங்க இங்க டைனிங் டேபிளே உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ வேற வழி இல்லாம இங்கே உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு. அந்த டைம்ல பாட்டி, ஆமா சாம் எங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் மேல குளிச்சிட்டு இருக்காமா, இப்ப வந்துருவா அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றாங்க. எது அம்மாவா, சோலி முடிஞ்சிரா அப்படின்னு சொல்லி ஹீரோ உட்காந்துட்டு இருக்கும் போது மேல பாத்ரூம் குள்ள சாம காட்டுறாங்க. அவன் டப்ல உட்காந்துக்கிட்டு அடுத்து எந்த இடத்துல புதையல தேடலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு பார்த்தா நம்ம நாய் வந்துருது. ஏ பேட்டோவன் இங்க என்ன பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் நாய் கிட்ட கேட்கும்போது, அங்க பார்த்தா நம்ம நாய் நேரா அதுவும் டப்புக்குள்ள போய் உட்காந்துக்குது. இப்ப அந்த பையன் நாய் கிட்ட, பரவாயில்ல நீயாவது இங்க இருக்கியே, எங்க ஊர்ல இருக்க ஒரு புதையலை தேடிட்டு இருக்கேன், அது மட்டும் இருந்துச்சுன்னா எங்க ஊருடைய மொத்த கஷ்டமும் போயிடும், எங்க அப்பா அந்த புதையலை பத்தி என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு, அவர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது, இங்க கீழே ஹீரோ ஹீரோயின் கிட்ட, சாரிங்க உங்க அம்மான்னு தெரியாம நான் வேற அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு போது, அட பரவாயில்ல விடுங்க, இதுல என்ன இருக்கு, ஆக்சுவலா எங்க அம்மா இப்படிலாம் கிடையாது, என் புருஷன் செத்ததுக்கு அப்புறமா இப்படி ஆயிட்டாங்க, என்ன பண்றது, எங்க ஊரே ஒரு காலத்துல பசுமையா இருந்துச்சு, எங்க பார்த்தாலும் டூரிஸ்டா இருப்பாங்க, ஆனா ஃபிஷிங் குறைஞ்சதுக்கு அப்புறம் டூரிசமும் கம்மி ஆயிடுச்சு, பேங்க்ல மொத்த ஊருக்கும் கடனும் ஆயிடுச்சு, சரி அதெல்லாம் விடுங்க, இந்தாங்க நீங்க உங்க நாய்க்கு சாப்பாடு கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சாப்பாடை கொடுக்க, நம்ம ஹீரோ சந்தோஷமா வாங்கிட்டு அவரோட ரூமுக்கு நாய்க்கு சாப்பாடு வைக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. அங்க பார்த்தா நாயை காணா, ஓடிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போது பக்கத்து ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது. இப்ப ஹீரோ உள்ள போய் பார்த்தா அங்க டப்புக்குள்ள நாய் அந்த பையன் கூட இருக்கு. டேய் இங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த டப்ல இருந்து நாயை வெளியே எடுக்கலான்னு பார்த்தா அவன் அசைய மாட்டேங்கிறான். இப்ப சவுண்ட் கேட்டு நம்ம ஹீரோயினும் அங்க வந்துடுறாங்க. என்னங்க நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்கும்போது திடீர்னு நம்ம நாய் அங்க இருந்து தெரிச்சு வெளியே ஓடுவானா. இவங்க 3 பேரும் அந்த நாயை இப்ப விரட்டி பின்னாடியே போறாங்க. அங்க நம்ம நாயை அந்த பாட்டி பார்க்கல, ஆனா ஹீரோயினை மட்டும் பார்த்துட்டு, என்னடி ட்ரெஸ் எல்லாம் ஈரமா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அது ஒண்ணும் இல்ல வெளியே வெயிலா இருந்துச்சா அதான் குளிச்சிட்டு இருக்கேன், நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் இப்ப வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா அங்க நம்ம ஹீரோவும் பையனும் சேர்ந்து நம்ம நாயை பிடிச்சிட்டாங்க. அந்த இடத்துல அந்த பையன், அந்த புதையல நாங்க கண்டுபிடிக்க போறோம் நாயை வச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஐயோ மாட்டி விட்டான்டா, அது தம்பி தப்பா புரிஞ்சுக்கிட்டப்பா, நான் அப்படி சொல்லல, நாய் இருந்தா உன்னால புதையல ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னேன். அதான் அங்கிள் நம்ம பேட்டோவன் ஒரு நாய் தானே, சரி ஓகேடா நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த புதையல கண்டுபிடிக்கிறோம் சரியா அப்படின்ட்டு அந்த பையன் சொல்ல, நம்ம ஹீரோயின் டென்ஷனா ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு கிளம்பு அப்படின்ட்டு சொல்ல, நம்ம சாமும் அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட, இங்க பாருங்க சார் தயவு செஞ்சு நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க, அடுத்த பிரச்சனையில மூக்க நுழைக்காதீங்க அப்படின்ற மாதிரி கோவமா சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து போகும்போது திடீர்னு பார்த்தா ஹீரோயினோட அம்மா அங்க வந்துடுறாங்க. ஐயோ
எங்க அம்மா வந்துட்டாங்க, சீக்கிரம் ஒழிஞ்சுக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்துலயே அவங்களும் உட்காந்துக்கிறாங்க. இப்ப அந்த டைம்ல ஹீரோ, உங்க பையனுக்கு தான் அந்த புதையலை தேடுறது பிடிச்சிருக்கு, அப்ப அவன் வழியிலேயே அவனை விட வேண்டியது தானே அப்படின்னு போது, முழுசா விஷயம் தெரியாம பேசாதீங்க, என் புருஷன் இப்படிதான் புதையல்னு சுத்திட்டு இருந்தாரு, அதே பழக்கம் தான் என் பையனுக்கும் வந்திருக்கு, அதனால தான் அது வேணான்னு சொல்றேன். அது மட்டும் இல்லாம அந்த புதையல் இருக்கிறது உண்மையே இல்ல, வெறும் கட்டுக்கதை அப்படின்னு போது, அது உண்மையா பொய்யாங்கிறது விஷயம் இல்ல, உங்க பையனுக்கு அதை தேட பிடிச்சிருக்கா, அவ்வளவுதான், அவன் வழியில விடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கட் பண்ணி அந்த பணக்காரனை காமிச்சா, அவன் ஒரு பைரட் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அவனோட டிரைவர் கிட்ட, இன்னைக்கு சாயங்காலம் நான் அவங்களுக்கு கொடுக்க போற பிரசன்டேஷன்ல அவங்களோட மொத்த ஊரையும் என் பேர்ல எழுதி வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது, அங்கிருந்து கட் பண்ணி மெக்கானிக்க காட்டுறாங்க. எனக்காடா கார் ரிப்பேர் பண்ண தெரியலன்னு சொன்ன, இப்ப பாரு உன் காரை எப்படி ரிப்பேர் பண்றேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு, காரை ரிப்பேர் பண்ணுவது எப்படி, 2 வயரை சேர்க்க வேண்டும், சேர்த்துருவோம், என்ன வெடிச்சிருச்சு, சரி அடுத்த ஸ்டெப் அப்படின்னு சொல்லி புக்கை பார்த்து படிச்சு அவன் காமெடி பண்ணிட்டு இருக்கும் போது, அங்கிருந்து கட் பண்ணி அன்னைக்கு ஈவினிங் பார்க்ல நின்னுகிட்டு இருக்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அந்த இடத்துல ஹீரோ நாய்கிட்ட, என்னடா பிரச்சனை உனக்கு, உன் பழைய எனர்ஜி எங்கே, இந்தா உனக்கு பிடிச்ச விளையாட்டு, குச்சியை தூக்கி போடுவேன், போய் எடுத்துட்டு வரணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ குச்சியை தூக்கி போட, அவன் பார்த்தா வழக்கம் போல சில மாதிரி நின்னுட்டு இருக்கான். என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசிட்டு இருக்கும் போது, இப்ப அந்த இடத்துக்கு சாமும் ஹீரோயினும் வராங்க. அங்க ஹீரோயின் ஹீரோ கிட்ட, என் பையன் உங்களை பார்க்கணும்னு சொன்னா, நீங்க தான் இன்னைக்கு ஈவினிங் ஊருக்கு கிளம்புறீங்கல்ல, அதான் உங்களை கடைசியா பார்த்து குட் பை சொல்றதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு போது, இந்த சைடு அந்த சாம் நாய் கூட விளையாண்டுகிட்டு இருக்கான். அவன் குச்சியை தூக்கி போட, இதை பார்த்துட்டு ஹீரோ, என் நாய் குச்சியெல்லாம் பிடிக்காதுப்பா, சில மாதிரி ஆயிட்டான் அவன் அப்படின்னு சொல்லும் போது, அங்க பார்த்தா அந்த நாய் சாம் கூட நல்லா விளையாண்டுட்டு இருக்கு. பாடுறா என் கூட விளையாட மாட்டேங்கிறான், ஆனா உன் கூட மட்டும் விளையாடுறான் அப்படின்னு சொல்லி ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது, திடீர்னு பார்த்தா யாரோ கத்துற சவுண்ட். கட் பண்ணி அந்த சைடு காமிச்சா, அங்க ஏதோ ஒரு பொண்ணு சாம் கிட்ட, ஸ்கிப்பிங்ல நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், என் ரெக்கார்ட ஜஸ்ட் மிஸ்ல பீ பண்ணிருப்பேன், அதுக்குள்ள உன் நாய் குறுக்க வந்து எல்லாத்தையுமே கெடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சாம திட்டிட்டு இருக்கா. ஆமா நீ எதுக்கு இப்ப பார்க்குக்கெல்லாம் வந்த, நீ தான் பைத்தியக்காரத்தனமா புதையலை தேடிட்டு சுத்துவிய அப்படின்னு சொல்லி நம்ம சாம திட்டிட்டு, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு என் வீட்டுல என்னோட பர்த்டே பார்ட்டி இருக்கு, தயவு செஞ்சு அந்த சைடே நீ வந்துடாத, வாங்க கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்புறா. ஆனா அந்த குரூப்ல இருக்க ஒரே ஒரு பொண்ணு ஹெய்லி மட்டும் நம்ம சாம் கிட்ட சிரிச்சு ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்கும் போது, ஹெய்லி என்ன அவங்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க, வா கிளம்புவோம் அப்படின்ட்டு சொல்ல, இப்ப அந்த பொண்ணும் அங்க இருந்து போயிடுறா. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப இவங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம், சரி ஓகே சார் நீங்க ஊர் கிளம்ப போறீங்கல்ல, பாய் சாம் அங்கிளுக்கு பாய் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம சாமும் பாய் சொல்றா. இப்ப அவங்க 2 பேரும் அங்க இருந்து மியூசியம்க்கு கிளம்புறாங்க. இந்த சைடு ஹீரோ மெக்கானிக் ஷாப் உள்ள போகும்போது, டே பேட்டவன் நீ இங்கே நில்லு, நான் உள்ள போய் நம்ம கார் என்ன நிலைமையில இருக்குன்னு பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம நாயை கட்டி வச்சுட்டு நம்ம ஹீரோ ஷாப்புக்குள்ள போறாரு. இங்க வெளியில கார் பக்கத்துல பார்த்தா அந்த பணக்காரனும் கூடவே அவனோட டிரைவரும் நின்னுட்டு இருக்காங்க. அந்த பணக்காரன் ஆக்சுவலா பைரட் வேஷம் தானே போட்டிருந்தான், அவனோட ஷோல்டர்ல ஒரு கிளி பொம்மை இருக்கும். இப்ப அந்த கிளி பொம்மையை எடுத்து காருக்குள்ள போடும்போது இங்க ஒரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சீன்லயே தெரிஞ்சிருக்கும், நம்ம பேட்டோவனுக்கு கிளியை வச்சுதான் ஹீரோ ட்ரைனிங் கொடுத்திருப்பாரு. அந்த படத்துல கூட பாத்தீங்கன்னா நம்ம நாய் வந்து ஒரு கிளியோட ஷேப்ல இருக்க பொக்கிஷத்தை தான் திருடுற மாதிரி இருக்கும். இப்ப இந்த பொம்மையை பார்த்த உடனே நம்ம நாய் கதவெல்லாம் பிச்சுக்கிட்டு நேரா போய் காருக்குள்ள உட்காந்துக்குது. ஆனா நம்ம நாய் உள்ள போனது தெரியாம இந்த பணக்காரனும் டிரைவரும் சேர்ந்து காருக்குள்ள ஏறிக்கிறாங்க. இந்த சைடு ஹீரோ, டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க என் காரை, எல்லாம் கழண்டு கிடக்கு அப்படின்னு போது, சாரி சார் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, உங்க காரை சரி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த மெக்கானிக் சொல்ல, அட என்னடா நீ சரி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்ப கடையில இருந்து வெளியே வந்து, டேய் பேட்டவன் இன்னைக்கு நம்ம இங்கதான் தங்குற மாதிரி இருக்கும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னா, அங்க நம்ம நாயை காணோம், எங்கடா போன அப்படின்னு சொல்லி ஹீரோ தேடிட்டு இருக்கும் போது, அங்க பார்த்தா பணக்காரனோட காரு போயிட்டு இருக்கு. பின்னாடி பேட்டவன் உள்ள இருக்கதும் நல்லா தெரியுது. யோ என் நாயை திருடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ வேகமா விரட்டி போயிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ பின்னாடி வர தெரியாம இந்த பணக்காரனோ டிரைவரும் போயிட்டு இருக்கும் போது, நம்ம நாயுடைய ஸ்பெஷாலிட்டி அந்த காருக்குள்ள இருக்கவனுங்களுக்கு தெரியல, போடுறான் ஒரு பாம்ப. டேய் என்னடா ஸ்மெல் இது, ரோட்டு கடையில எதுவும் சாப்பிட்டியா அப்படின்னும் போது, சத்தியமா நான் எதுவும் பண்ணல பாஸ், வேற ஏதோ ஸ்மெல் அப்படின்ற மாதிரி சொல்லி முடியாம வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. இங்க பின்னாடி பார்த்தா ஹீரோ ஒரு சின்ன பொண்ணுடைய சைக்கிள் எடுத்துட்டு வேகமா சேஸ் பண்ணி பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. ஆனா ஒரு லிமிட்டுக்கு மேல வர முடியல, அந்த காரை ஹீரோ மிஸ் பண்ணிடுறாரு. இப்ப பணக்காரன் மியூசியம்க்கு தான் போயிட்டு இருக்கான். அங்க மியூசியம்ல அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அசம்பிள் ஆயிருக்காங்க. இப்ப அவன் ஸ்ட்ரைட்டா ஸ்டேஜ் மேல ஏறிட்டு, வணக்கம் ஊர் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மொத்த பிளானையும் காட்டுறான். பாலைவனம் மாதிரி இருக்க உங்க ஊரை திரும்ப சோலைவனமா மாத்த போறேன், இந்த ஊர்ல இருக்க முக்கியமான இடங்கள் எல்லாத்துலயுமே பில்டிங்ஸ் வரப்போகுது, ஹாஸ்பிட்டல்ஸ், ஃபுட் கோர்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் உங்க ஊருக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லாம நீங்களும் என்னோட பார்ட்னரா இருக்கலாம், கவலைப்படாதீங்க, அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் ஒண்ணுதான், உங்க ஊர் நல்லா இருக்கிறதுக்கு இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணுங்க. அங்க அந்த பணக்காரரோட டிரைவர் அங்க உள்ள எல்லாருக்குமே கான்ட்ராக்ட் பேப்பரை கொடுத்துட்டு இருக்கான். இவங்க எல்லாரும் அதுல சைன் போடலான்னு பார்க்கும்போது, அந்த டைம்ல சாம் டக்குன்னு அந்த பேப்பரை வாங்கி படிச்சு பார்த்துட்டு, யாரும் இதுல சைன் போட்டுறாதீங்க, இதுல போட்டிருக்கபடி பார்த்தா நம்ம மொத்த ஊரும் அவனோட பேருக்கு போகுது, நம்மள ஜஸ்ட் லோ ஷேர் பார்ட்னரா தான் வச்சிருக்கான் அப்படின்னு போது எல்லாருமே பணக்காரனை பாக்குறாங்க. என்னப்பா பேசிட்டு இருக்க, பெரியவங்க பேசும்போது சின்ன பசங்க எல்லாம் பேசக்கூடாது அப்படின்ட்டு அந்த பணக்காரர் சொல்ல, யோ வாய முடியா நான் பேசுவேயா, என் ஊர்ல நான் பேசாம நீயா பேசுவ, இங்க பாருங்க மக்களே நீங்க மட்டும் இதுல சைன் போட்டீங்கன்னா நம்ம மொத்த ஊரும் அவன் பேருக்கு போயிடும், இது நம்ம ஊரு அப்படின்ட்டு அந்த பையன் சொல்ல, இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த காரை மியூசியம் வாசல்ல பாத்துடுறாரு. இப்ப வேகமா ஹீரோ உள்ள வந்துட்டு, இவன் தான் நாய் திருட, என் நாயை என்கிட்ட குடுறா, திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு போது
இந்த சைடு பாட்டி இதை கேட்டுட்டு ஷாக் ஆகுறாங்க. இது நாயா தம்பி, நீ நாய் வேற வளர்க்குறியா அப்படின்னும் போது, அட ஆமாமா ரொம்ப சாரி, அதுக்கு முதல்ல என் நாயை திருப்பி கொடுக்க சொல்லுங்க, அவன் என் நாயை கடத்திட்டு வந்துட்டான் அப்படின்னும் போது அங்க பார்த்தா பேட்டோவன் கார்ல இருந்து இறங்கி மியூசியம் குள்ள வந்து நிக்குது. இங்கதான் இன்னொரு பிரச்சனை, நம்ம ஹீரோயின் மியூசியம்ல ஒரு கிளி வளர்ப்பாங்க. நம்ம நாய்க்கு தான் கிளினாலே ஆகாது. இப்ப வேகமா அவன் கிளியை வரட்டும் போது அந்த கிளி அங்க இருந்து சுத்தி தப்பிச்சு ஓடிட்டு இருக்கு. இப்ப நாயை கிளிய பிடிக்கிறேங்கிற பேர்ல அந்த மொத இடத்தையும் நாசமாக்கிடுறான். இப்ப அங்க இருந்து எல்லாரும் கோவமா வெளியே போகும்போது அந்த பணக்காரனோட மூக்கு வேற உடஞ்சிருச்சு. டேய் அவங்கள சும்மா விடக்கூடாதுரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பணக்காரன் அங்க இருந்து போகும்போது பின்னாடி பாட்டி வேற, என் பேரை என்னமோ தெரியாம பண்ணிட்டான் சார், ப்ளீஸ் திரும்ப நீங்க வந்து பேசுங்க சார் அப்படின்ட்டு சொல்ல அந்த பணக்காரனும் சரிமா நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இப்ப இந்த சைடு பாட்டி சாம் கிட்ட எல்லாமே நாசமா போச்சுடா, 200 வருஷம் பழமையான ஷால்ரா அது, இந்தா உங்க அம்மா கிட்ட கொடுத்து துவைக்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பாட்டி அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் உள்ளுக்குள்ள ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு, ரொம்ப சாரிங்க என் நாயினால தானே எல்லாம் அப்படின்னும் போது, அட இதுல என்ன இருக்கு, உங்க நாயினால எதுவும் இல்லங்க, எனக்கே இது ஒரு மாதிரி தப்பா தான் ஃபீல் ஆச்சு, என் பையன் சொன்னது சரிதான், இதுதான் எங்க ஊரு, இதை எழுதி கொடுத்துட்டு நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு சாம் பேட்டோவனை கூட்டிட்டு வரான். சார் இந்தாங்க உங்க நாய், நீங்க ஊருக்கு போலையா அப்படின்ட்டு சொல்ல நம்ம ஹீரோவும் அந்த பையன் கூட பேசிட்டு இருக்காரு. நீ எதுக்காக அந்த புதையலை தேடிக்கிட்டே இருக்க, அதை வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னும் போது, என்ன பண்ணுவேனா என் ஊர் மக்களுக்கு தான் கொடுப்பேன், நாங்க எல்லாரும் பேங்க்ல எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், ஒருவேளை நான் அந்த காசை கொடுத்துட்டா இந்த பணக்காரன் மாதிரி ஆட்கள் எங்களை வந்து ஏமாத்தணும் ட்ரை பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்னும் போது ஹீரோக்கு நல்லாவே புரிஞ்சிருது இந்த சாம் ஏதோ ஒரு நல்ல எண்ணத்துல தான் அந்த புதையலை தேடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்லப்பா விடு, அந்த புதையல் உண்மையா பொய்யான்லாம் எனக்கு தெரியல, ஆனா நீ உண்மையிலேயே ரொம்ப நல்ல வேண்டாம் மாறிடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு அவன் கையில உள்ள ஷாலை வாங்கி பாக்குறாரு. என்னடா அது அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும் போது, அட இதுவா அங்கிள், அதான் என் பாட்டியோட ஷாலு, 200 வருஷம் பழமையான ஷாலு, பரம்பரையா இதை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்களா, அது இன்னைக்கு ஆரஞ்சுல நடந்துருச்சு, என்ன பண்றது, எங்க அம்மாவை கழுவ சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அந்த ஷாலை பத்தி அவன் புலம்பிக்கிட்டே இருக்கும்போது இந்த சைடு ஹீரோ அந்த பாட்டியோட ஷாலை பாக்குறாரு. அதை பார்த்துட்டு ஷாக்கு, என் கண்ணுக்கு தெரியுறது உனக்கு தெரியுதா அப்படின்ட்டு கேட்கும்போது இந்த சைடு அந்த பையனும் அதை பாக்குறான். அங்கிள் நீங்க சொன்னது உண்மைதான் அங்கிள் அப்படின்ட்டு சொல்ல நமக்கு என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்ப ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது, சாம் நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன், இங்க பாருங்க மேடம், நான் சொல்ல போறதை கேட்டு நீங்க ஷாக் ஆகலாம், ஆனா இதான் உண்மை, உங்க முன்னோர்கள் ஒழிச்சு வச்ச புதையலோட மேப்பை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஷாலை காட்டும் போது இதை பார்த்துட்டு ஹீரோயின் முறைக்கிறாங்க பாருங்க. கட் பண்ணா ஹீரோயின் அந்த ஷாலை வாங்கிட்டு ஹீரோவையும் சாமையும் வெளியே போக சொல்றாங்க. சாம் நீ போய் கார்ல ஏறு, அப்புறம் சார் ரொம்ப தேங்க்யூ, இவ்வளவு நேரம் நான் சொல்லியும் இன்னும் புதையல் கதையை நீங்க விடல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கார் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அன்னைக்கு ராத்திரி திரும்ப ஹீரோயினோட வீட்டுக்கு வந்தா அந்த இடத்துல வெளியில பேப்பர் இருக்கு. அதுல என்ன போட்டிருக்குன்னா, நீங்க ரூல்ஸை மீறி இருக்கீங்க, பெட்ஸ் அலௌட் இல்லன்னு நான் முதல்ல உங்ககிட்ட சொல்லிட்டேன், அதே மீறி நீங்க ரூம்ல வச்சிருந்ததுனால உங்களோட காசை திரும்ப தர முடியாது, நீங்களும் இங்க இருந்து வெளியே போலாம், பை பாட்டி அப்படின்ட்டு அந்த பேப்பர்ல போட்டிருக்கு. இப்ப இதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகி ஹீரோ அங்க தங்க முடியாதுன்னு சொல்லி நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப இது எல்லாத்தையுமே ஹீரோயினும் சாமும் ரூம்ல இருந்து பாத்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோயின், சரி ஓகே டைம் ஆயிடுச்சு நீ போய் படுப்போ அப்படின்னு சொல்லும்போது, அம்மா உங்களுக்கு எடிய பிடிக்கும் தானே, எடிய நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்பா சந்தோஷப்படுவாருமா அப்படின்னும் போது, எனக்கு தான் நீ இருக்கியே அப்புறம் என்ன, சரி நீ தூங்கு அதெல்லாம் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப சாம் அந்த சைடு உள்ள புதையல் போட்டோவை பார்த்துக்கிட்டு டக்குனு அவனோட பில்லோ கடியில இருந்து ஸ்கார்ஃப் எடுக்கிறான். இந்த ஊர் மக்களுக்காக அந்த புதையலை நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்ல, இப்ப கட் பண்ணி மெக்கானிக் ஷாப்ல நம்ம ஹீரோக்கு யாரோ கால் பண்ணிருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம படத்தோட ப்ரொடியூசர். எப்படா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நல்லா இருக்கேன், நீங்க தான் ஒரு டப்பாக்கார கொடுத்து அனுப்பிச்சிருக்கீங்களே, நடுவுல பேர் தெரியாத ஒரு ஊர்ல மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன் அப்படின்னும் போது, சரி அதெல்லாம் விடு, எனக்கு நீ உடனே வேணும், என்ன திரும்ப எங்க கூட ஒர்க் பண்ண தயாரா அப்படின்ட்டு கேட்கும்போது ஹீரோக்கு ஒன்னும் புரியல. ஏன் நீங்க தான் புதுசா ஏதோ ஹீரோவை பாத்துக்கிறேன்னு சொன்னீங்களே அப்புறம் என்ன அப்படின்ட்டு கேட்க, அங்க பார்த்தா நம்ம நாய்க்கு பதிலா புதுசா ஒரு வாத்தை வேலைக்கு எடுத்திருக்காங்க, அந்த வாத்துக்கு சரியாவே நடிக்க வரல, சோ அதனால நம்ம நாயை திரும்ப கூப்பிட இந்த சைடு இப்ப சந்தோஷமா ஹீரோ, டே பேட்டோவன் நம்ம திரும்ப வேலைக்கு போறோம், இனி இந்த ஊர்ல இருக்க தேவையில்ல, ஜாலியா இருக்க போறோம் அப்படின்னு சொல்லும் போது அங்க பார்த்தா பேட்டோவன் ஒரு மாதிரி சோகமா இருக்கா. என்னடா ஆச்சு உனக்கு, அப்படி என்ன பிரச்சனை, என் கூட இருக்கும்போது மட்டும் சோகமா இருக்க, ஆனா அங்க சாம் கூட இருக்கும்போது மட்டும் சந்தோஷமா, ஏய் நீ என் பையனை மிஸ் பண்றியாடா, இப்பதான் புரியுது, அதனாலதான் சாம் கூடயும் நல்லா விளையாண்டுருக்க, சாமுக்கும் என்னோட பையன் வயசு தான் ஆகுது, உன் வயசு பசங்க கூட விளையாடணும்னு ஆசைப்படுறல, சே இது புரியாம உன்னை படத்துல நடிக்க வைக்கணும், நான் வேற என் ஆசைக்காக உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கேனே அப்படின்னு சொல்லி ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கட் பண்ணி இந்த சைடு பணக்காரனை காமிச்சா அந்த பணக்காரன் டிரைவர் கிட்ட அடுத்த மீட்டிங் வர்றதுக்கு முன்னாடி ஹீரோயினோட பையன் இருக்க கூடாது, அந்த பையன் இல்லைன்னா இன்னைக்கே வேலை முடிஞ்சிருக்கும், கூடவே அந்த நாயையும் போட்டு தள்ளு அப்படின்னு சொல்லி அவன் அங்க ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோ இன்னமும் அவரோட கார்ல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு இப்ப சாம் வந்துட்டு நாயை மட்டும் அங்க இருந்து கூட்டிட்டு போறான். இப்ப இவங்க ரெண்டு பேரும் புதையலை தேடி போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல சாம் ஹெய்லிங்கிற அந்த பொண்ணை பாக்குறான். எந்த பொண்ணு, ஹெய்லினா யாருன்னு தெரியுதா, அந்த பார்க்ல எல்லா பொண்ணுங்களும் சாம திட்டிக்கிட்டு இருக்கும் போது ஹெய்லிங்கிற அந்த பொண்ணு மட்டும் சாம் கிட்ட ஆறுதலா பேசியிருப்பாள்ல, அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வரா. என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஒன்னும் இல்ல நான் சும்மா போயிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்ல, டக்குன்னு அந்த பொண்ணு சாம் உடைய ஷாலை வாங்கி பார்த்துட்டு, என்னடா அது மேப் மாதிரி இருக்குன்னு சொல்லும் போது, உனக்கும் என்னை
கிண்டல் பண்ணுமா, சிரிச்சுக்க, வழக்கமா நடக்கிறது தானே அப்படின்ட்டு சாம் சோகமா சொல்ல, நல்லா யோசிச்சு பாரு, நான் எப்போ உன்னைய பார்த்து சிரிச்சேன், அவனை என் ஃப்ரெண்டா தான் பார்த்தேன் அப்படின்ட்டு சொல்ல, இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த சைடு வீட்ல ஹீரோயின் சாம தான் வீட்ல காணும் இல்லையா, சோ அவனை தேடிட்டு இருக்கும் போது டக்குன்னு அப்பதான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது, ஆஹா அந்த பையன் அப்பயே சொன்னானே ஸ்கார்ஃப்ல ஏதோ மேப் இருக்குன்னு, கண்டிப்பா அதை தேடி தான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த சைடு ஹேர்லியும் சாமும் நடந்து போயிட்டு இருக்கும் போது, இந்த மேப் கரெக்டா தான் வழி காட்டுதா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்க, யாருக்கு தெரியும், போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே உள்ள போறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த மேப் போட்டிருக்க இடம் சுடுகாடு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேகமா உள்ள போய் பார்த்தா அந்த மேப் போட்டிருக்க இடத்துல ஒரு கல்லறை இருக்கு. அது யாரோட கல்லறைன்னு பார்த்தா இந்த புதையலை மறைச்சு வச்சிருந்தாரு இல்லையா ஒரு பைரட்டு, அவரோட கல்லறை இருக்கு. அடச்சை, இது அவரோட புதையலுக்கு வழிகாட்டல, கல்லறைக்கு தான் வழிகாட்டி இருக்கு. அந்த புதையல் மேட்டர் எல்லாமே வெறும் கதை தான் போல இருக்கு. சை, இவ்வளவு நாளா ஏமாந்துகிட்டு இருந்திருக்கேனே, சரி வா இங்க இருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாம் ஹெய்லிய கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா தரையை உடைச்சிட்டு கீழே போய் விழுந்துடுறான் சாம். டேய் என்னடா ஆச்சு அப்படின்ட்டு ஹெய்லி கேட்க, எனக்கு என்ன தெரியும், தர உடஞ்சிருச்சு, தயவு செஞ்சு பேட்டவனை தள்ளி கூட்டு போ, அவன் மட்டும் மேல விழுந்துட்டான்டா, சாரி நீ அங்கே இரு, நான் உதவிக்கு யாரையாவது கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெய்லி அங்க இருந்து வேகமா கிளம்புறா. இப்ப நம்ம சாமும் நாயும் அந்த இடத்துல இருந்து எந்திரிக்கும் போது பக்கத்துல பார்த்தா ஒரு எலும்பு கூடு கீழே விழுது. அது யாரு, நம்ம சாமுடைய முன்னூறு, அந்த பழங்கால பைரட் இருக்காரு இல்லையா, அவருடைய எலும்பு தான் அது. கூடவே கழுத்துல சாவியும் இருக்கு. என்னது இது சாவி, சரி ஓகே எடுத்து வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி சாம் அதை எடுத்து வச்சுக்கிறான். திடீர்னு பக்கத்துல பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய வழி ஓபன் ஆயிருக்கு. டே பேட்டோவன், சரி வா உள்ள போவோம் அப்படின்ட்டு சொல்ல, அங்க பார்த்தா நம்ம நாய் வழக்கம் போல அசையாம அப்படியே நின்னுட்டு இருக்கு. என்னடா நிக்கிற, உள்ள போ அப்படின்னு சொல்லி நம்ம சாம் அவனை தள்ளும் போது போடுறான் பாருங்க ஒரு பாம. அட பாவி, உள்ள போ சொன்னா வெளியே தள்ளியடா சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா உள்ள போறாங்க. அங்க பார்த்தா திடீர்னு நம்ம பையன் மேல ஒரு சிலந்தி வந்துருச்சு. நம்ம பையனுக்கு வேற ஸ்பைடர்னா ரொம்ப பயமா, சோ வேகமா அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து தெரிச்சு ஓடுறாங்க. இப்ப வேகமா ஓடி வெளியே வந்தா ஸ்ட்ரைட்டா அந்த ஊருடைய பீச்சுக்கு வந்துட்டாங்க. என்னடா அது பீச்சுக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு, அடச்சை அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது தூரத்துல பார்த்தா அந்த பணக்காரனும் அவனுடைய டிரைவரும் நின்னு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பையனும் நாயும் ஒன்னா இருக்காங்க. நம்ம ரெண்டு வேட்டையும் ஒரே இடத்துல இப்பயே தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு ஹீரோயினை காமிச்சா ஹீரோயினும் ஹீரோவும் ஒன்னா கார்ல போயிட்டு இருக்காங்க. பையனும் நாயும் எங்க போயிருக்காங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது அந்த சைடு பாட்டி கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு கால் வருது. என்னன்னு பார்த்தா இந்த ஹெய்லி பொண்ணு இருக்கா இல்லையா, அவ ஸ்ட்ரைட்டா பாட்டி கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டா போல இருக்கு. சோ அந்த விஷயத்த அவங்க ஹீரோயின் கிட்ட சொல்ல இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா சுடுகாட்டுக்கு போறாங்க. சாம் எங்க இருக்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் தேடிட்டே உள்ள போகும்போது நம்ம ஹீரோ கரெக்டா அந்த குழிக்குள்ள விழுந்துடுறாரு. எடி என்னாச்சு அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்க, இந்த சைடு ஹீரோ நம்ம சாமும் நாயும் போன வழியை பாத்துடுறாரு. அவங்க எங்க போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல கட் பண்ணி இந்த சைடு நம்ம சாமையும் நாயையும் காட்டினா, அடச்சை இந்த ஷாலே டுபாக்கூர் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது எதிரில ஒரு 3 கல்ல பாக்குறான். இந்த 3 கல்லையே நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சாம் டக்குனு அவனோட ஷால் எடுக்க அந்த புதையலை சுத்தி 3 கல் இருக்குன்னு போட்டிருக்கு. பாக்குறதுக்கு அதே கல்லு மாதிரி இருக்கு. அட்ராசாக்க அப்ப சென்டர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சாமும் நாயும் ஒன்னா சேர்ந்து அந்த இதை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தோண்டி பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு பொட்டி. என்னடா இருக்கும், புதையலா இருக்குமா இல்ல வழக்கம் போல களிமண் அள்ளி வச்சிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி சாம் கேட்கும் போது டக்குனு அந்த இடத்துக்கு அந்த பணக்காரன் அவனோட ஆளுங்களை கூட்டிட்டு வந்துடுறான். தம்பி புதையலா, இனி இது எனக்கு சொந்தம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணலான்னு பார்த்தா பாக்ஸ் லாக் ஆயிருக்கு. இப்ப அவன் சாமோட கழுத்துல பார்த்தா அந்த இடத்துல தான் சாம் ஏற்கனவே அந்த பைரட்டோட உடம்புல இருந்த சாவியை எடுத்து மாட்டிருப்பான்ல, அதை அவன் கழுத்துல தான் மாட்டிருப்பான். அதை பணக்காரன் பார்த்துட்டு சூப்பரு தேங்க்ஸ்ரா தம்பி அப்படின்னு சொல்லி அந்த சாவியையும் எடுத்து அந்த பொட்டியை ஓபன் பண்றான். தங்கமும் வைரமுமா இருக்கு. அராசக அப்படின்ட்டு சொல்லும் போது இப்ப நம்ம நாயை அந்த இடத்துல கட்டி போட்டுட்டு புதையல எடுத்து காருக்குள்ள வச்சுட்டு புதையல அண்ணன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரன் அங்க இருந்து கார்ல கிளம்புறான். நம்ம சாம் விடலையே, அவனுக்கே தெரியாம கார் மேல ஏறிக்கிட்டு தொங்கிக்கிட்டே பின்னாடி போயிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோ ஹீரோயினை காமிச்சா அவங்களும் ஒரு வழியா அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்க பார்த்தா நம்ம நாய் மட்டும் தான் இருக்கு. இந்த சைடு பணக்காரனை காமிச்சா அவனோட கப்பல்ல அந்த புதையல ஏத்திட்டு இருக்கான். இப்ப சாம் அந்த இடத்துல இருந்து இறங்கி நைஸா அந்த கப்பலுக்குள்ள போக அந்த கப்பல் ஃபுல்லாவே சிசிடிவி கேமரா இருந்திருக்கு. சோ அந்த பணக்காரன் சாம ஈஸியா பாத்துட்டான். இப்ப இந்த சைடு நம்ம ஹீரோ ஹீரோயினை காமிச்சா அவங்க ரெண்டு பேரும் நாய் வழிகாட்ட வேகமா இந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு அந்த பணக்காரன் அந்த பொக்கிஷத்தை பார்த்துட்டு இருக்கும் போது அவனோட ஆளுங்கள்ல ஒருத்தன் இந்த சாமுங்கிற சின்ன பையன் என்ன பாஸ் பண்றது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இப்பதான் கப்பல் கிளம்ப போது இல்ல, போற வழியில அவன் அப்படியே தண்ணியில தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது இப்ப நம்ம நாய் ஹீரோ ஹீரோயின் 3 பேருமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்க பார்த்தா கப்பல் கிளம்பிருச்சு. என்னடா ஆக போகுதுன்னு நம்ம பார்த்துட்டு இருந்தா நம்ம நாய் வேகமா வந்துட்டு ஒரே ஜம்ப் ஸ்ட்ரைட்டா அந்த கப்பலுக்குள்ள வந்து அந்த டிரைவரை புடிச்சுக்குது. இந்த சைடு பணக்காரன் இந்த நாயை பார்த்துட்டு ஐயோ இந்த நாயா, இது கிட்ட கடி வாங்கி சாகுறதுக்கு நான் தண்ணியில குச்சே செத்துருவேனே அப்படின்னு சொல்லி டக்குனு அவன் தண்ணியில குதிச்சிடுறான். இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ ஹீரோயினும் வந்துட்டாங்க. கூடவே போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துருச்சு. சோ அங்க உள்ள எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணும்போது இப்போ ஒரு பணக்கார கார்ல இருந்து ஒருத்தன் இறங்கி வரான். அவன் அந்த கப்பலை சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது சார் யார் நீங்க அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்க, நான் தாமா ஒரிஜினல் பணக்காரன், இவ்வளவு நாளா என் பேரை யூஸ் பண்ணி அவன் சுத்திட்டு இருந்திருக்கான், இது தெரியாம உங்க ஊர் மக்கள் எல்லாரும் அவன் கிட்ட ஏமாந்துருக்கீங்க அப்படின்ட்டு சொல்ல இந்த இடத்துல தான் நமக்கே தெரிய வருது இவர் தான் உண்மையான பணக்காரனா. அவன் ஆக்சுவலா இவரோட பேரை சொல்லி சுத்திக்கிட்டு இருந்திருக்கான். இப்ப இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த புதையல ஓபன் பண்றாங்க.
காட்டுறாங்க. உள்ள பார்த்தா ஒரே தங்கமா இருக்கு. இப்ப அந்த சைடுல இருந்து அந்த பணக்காரன், அதாவது பணக்காரன் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தான் இல்லையா, அது என்னோட புதையல், நான் தான் அதை மண்ணுல இருந்து வெளியே எடுத்து ஓபனே பண்ணேன் அப்படின்னும் போது, நீ ஏன் அதை மண்ணுல இருந்து ஓபன் பண்ணியிருந்தாலும் அது ஒன்று கிடையாது. இந்த வரைக்கும் இந்த ஊர் என் குடும்பத்தோட பேர்ல தான் இருக்கு. சோ அதை கண்டுபிடிச்ச என் பையனுக்கு தான் இந்த புதையல் சொந்தம் அப்படின்ட்டு சொல்லும் போது, இந்த சைடு அந்த பணக்காரன் நொந்து போயிடுறா. இப்ப இங்க சாம், இல்லமா இது என்னோடது இல்ல அப்படின்ட்டு சொல்ல ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியல. இது என்னோடது இல்ல, இது நம்ம ஊருடையது, நம்ம மக்களோடது, இது நம்ம எல்லாருக்குமே சமமானது தான் அப்படின்ட்டு சொன்ன உடனே, மகனே உன்னை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்ப அவன் ஹீரோ கிட்ட, நீங்க வேற இந்த ஊரை விட்டு போக போறீங்கல்ல அப்படின்ட்டு கேட்கும்போது, ஆக்சுவலா போலாம் தான் இருந்தேன், இருந்தாலும் போக வேணாம்னு தோணுது, இனி நான் இதே ஊர்ல இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன், ஒரு குடும்பமா அப்படின்ட்டு சொல்ல ஹீரோயினுக்கும் நல்லாவே புரியுது. அந்த டைம்ல ஹீரோ சாம் கிட்ட, சாம் இந்த ஊருடைய இந்த நிலைமைக்கு காரணம் டூரிசமே இல்லாததுனால தானே டூரிஸ்ட நம்ம வர வைப்போம், ஆனா அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே, முக்கியமா 200 வருஷம் பழமையான ஒரு புதையல் கிடைச்சிருக்கு, இந்த புதையலை பத்தியும் இந்த ஊரை பத்தியும் இந்த உலகத்துக்கே தெரிய வைக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்க அவங்களுக்கும் எதுவும் தெரியல. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்ட்டு சொல்ல கட் பண்ணா ஒரு சினிமா ஸ்டுடியோக்குள்ள அந்த புதையல் இருக்கு. பக்கத்துலயே நம்ம சாமும் நாயும் பைரட் வேஷத்துல இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அங்க மூவி ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அந்த படத்துக்கு நம்ம ஹீரோ தான் டைரக்டர். இங்க நடந்த இதே விஷயத்தையே கதையா எழுதி படமா பண்ண போறாராம். அது மட்டும் இல்ல, பாட்டி, ஹீரோயின் எல்லாருமே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். இப்ப அந்த இடத்துல சாம் நின்னுட்டு இருக்கும்போது டக்குன்னு பக்கத்துல பார்த்தா அந்த பைரட்டுடைய ஆவி தெரியுது. அவரு சாமுக்கு டாட்டா காட்ட நம்ம சாம் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. இப்ப இந்த சைடு ஹெய்லியும் அங்க பைரட் வேஷத்துல தான் இருக்கா. என்னடா ஆச்சு அப்படின்ட்டு கேட்கும்போது, ஒன்னும் இல்ல, சரிவா ஆக்ட் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு சொல்ல இந்த சைடு ஹீரோ ஆக்ஷன் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துலயே இந்த படத்துடைய கதையும் முடியுது. டிஸ்கஷன் டைம். என்ன படம் பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஆக்சுவலா நான் சரியா எக்ஸ்பிளைன் பண்ணேனான்னு கேட்டீங்கன்னா எனக்கே தெரியல. கம்பேக்னு ஸ்டார்டிங்ல சொன்னேன், கொடுத்தேனான்னு தெரியல, பாப்போம். இல்லாட்டி வழக்கம் போல சொல்றதுதான், அடுத்த வீடியோல பாத்துக்கலாம். என்ன பண்றது, சேனலுக்கு வியூஸும் சரியா வர மாட்டேங்குது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணுங்கப்பா. ஒவ்வொரு வீடியோலயும் சொல்றேன், புரியுது, பிடிச்சிருந்தா தானடா பண்ணணும்னு சொன்னேன், அப்படிதானே சொல்றீங்க. ஆக்சுவலா இந்த படத்தை நான் முன்னாடியே பார்த்துட்டேன், ரெக்கார்ட் பண்ணணும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏதாவது ஒரு தடைகள் வந்துட்டே இருந்துச்சு, என்ன பண்றது, இப்பதான் கொஞ்சம் நல்லா வந்திருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால அப்படியே எடுத்து போட்டுட்டேன். பாப்போம் நல்லா வருதா இல்லையான்னு. பேசிட்டு இருக்கும் போது நடுவுல தொண்டை வேற கட்டிக்கிச்சு. ஆக்சுவலா நல்ல நல்ல படங்கள் மத்த சேனல்ல போடாத ஏதாவது நல்ல படம் தெரிஞ்சுன்னா கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அடுத்து அதையும் ட்ரை பண்ணுவோம். இது குரல் தமிழ் சேனல். நான் உங்களோட நண்பன் மச்சான் தோஸ்து அமிகோ.